மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்து மதம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட இந்துத்துவ தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரசேவர்களை ஜெயலலிதா ஆதரித்த போது இப்போதற்கும் அதிமுக தலைவர்கள் எதிர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். திமுக பேசுவது போலி மதச்சார்பின்மை என்றும் விமர்சனம் செய்தார். அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்துவதா இருக்கட்டும், கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும், கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்ல அதிமுக அவங்க அதே அதிமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா?